6 7 8 மூச்சு வாங்குதுங்க. 8 தான் போட்டுக்கிறேன், அதுக்குள்ள மூச்சு வாங்குதா? இப்படி இருந்தாக்கா உன்னை எங்க இந்த சிங்கப்பெண்ணில் சேர்க்கறது? நானும் எவ்வளோதான் போடுறது, வெயிட்டு குறையவே மாட்டேங்குது. தூண்டுறது மட்டும் இவ்வளோ துணி ஏற்றி வச்சிட்டேன், குறையிறது மட்டும் டக்குன்னு கொஞ்சமாண்ணா. என்னால் முடியல, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா உடம்பு குறைச்சாதான் சிங்கப்பெண்ணில் சேர்த்துப்பாங்க. ஐயோ, நான் எவ்வளோதான் சிப்பிங் விளாடுறது? அடாடா நோ, அப்படியே துள்ளி துள்ளி விளையாடுற பேரு சும்மா இப்படி அப்படின்னு தான்ன்ற. பாத்தீங்களா, மோட்டிவேஷனா பேச மாட்டீங்க, அப்படியே கலாய்க்கிற மாதிரியே பேசுறீங்க. மோட்டிவேஷனா பேசுற மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டியா? ஒழுங்கா ஸ்கிப்பிங் ஆடு, அப்புறம் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் இருக்குது. ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் இருக்குதா? ஆமா, எவனும் திரும்ப ஓடுனாக்கா அப்படியே தாவி போய் பிடிக்கணும்ல. என்னப்பா உன் பொண்ணாட்டி அழுதுனுக்குது? சிங்கப்பெண் பாடியில் சேர போறாங்களாம், அதுக்கு ஒல்லியா இருக்கணும்ல. இது 195 கிலோ இருக்குது. அப்படியா கதை? விளையாடுமா ஒல்லி ஆயிடுவேன். இவர் பாரு எவ்வளவு மோட்டிவேஷனா பேசுறாரு, அது மாதிரி நீங்க பேசுறீங்களா? நீங்க சரி ஒல்லி ஆயிடுவேன், விளையாடு. இங்க பெண்ணே ஆணியினைமே உன்னை வணக்கம் செய்யுமே. கீஞ்சிச்சு நாயா பாடுற சொட்ட, அது சிங்கப்பெண்ணு மாதிரி இருக்குது, யானை பெண்ணு மாதிரி இருக்குது. இது மாதிரி பேசினா நான் எப்படி ஒல்லி ஆவேன்? யோ பாடி தொல்ல சும்மாவை கத்துது. சிங்க பெண்ணே ஆணியினைமே உன்னை வணக்கம் செய்யுமே. என்னப்பா இங்க என்ன நடக்குது? அந்த சிங்கப்பெண் பாட்டியில் சேர போறாங்களா, அதான் எக்ஸசைஸ் பண்ணுகிறாங்க. அப்படியா? எல்லாரையும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் உட்காந்து இவ்வளோ துண்டு, அதான் சும்மா ஒரு பொய் அடிச்சு விட்டேன். அண்ணா சரியான ஆலியா, நீ பிளான்காரன் தான். ஒரு 6 மாதம் இது துண்ணாமல் வாயை கட்டிச்சுன்னா நான் மெது கட்டுருவேன். அப்பா நல்ல ஐடியா கொடுத்த. இரு என் மாமியாருக்காச்சும் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன். இவனா சம்மந்தமே இல்லாத மாமியார் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன்னு போகிறான். அதுனாவோ இதுக்குன்னா பந்துக்குன்னு பார்க்கலாம். சிங்க பெண்ணே ஆணியினைமே உன்னை பாராட்டும். இவன் ஒருத்தன் கரெக்டாக வந்து காமெடி பண்ணுங்க அடுக்கிறான். ஏய் நல்லா பாஸ்டாடே, இப்படிதான் ஆட முடியும். நீ இப்படி தான் ஆனா உடம்பு கொதிக்க 1 வருஷம் ஆகும், அவங்க அதுக்குள்ளே ஆளெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படியா? ஆடுவான். சிங்க பெண்ணே ஆணியினைமே உன்னை பாராட்டும். என்னப்பா இங்கே 1 ஹவர் ப்ரோக்ராம் நடக்குமா? 1 ஹவரா? ஏன் கேட்குற? நாடகம் ஒன்றும் இல்லை, அதான் இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்கன்னா பொருட்காட்சியை வச்சுக்கிறான், அதை சேர் தூக்கிட்டு போட்டு உக்காந்துக்கிறா. எனக்கு நல்ல டைம் பாஸ்ப்பா. நான் மெத்து மேலே இருந்து பார்த்தேன்னா என்ன மாதிரி பாட்டு பாடுறாரு, அந்த அம்மா என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க. இவர் நல்லா பாட்டு பாடுறாரு, இந்த அம்மா நல்லா டான்ஸ் ஆடுறாங்களா? ஆமாப்பா, இவருடைய இசையும் அந்த அம்மாவும் நடனமும் என்ன அப்படியே வலிச்சு இழுத்துட்டு வந்துருச்சுப்பா. தபார் கடுப்பத்துட்டு இருக்காத, கழுதிக்கு போட்டுருவேன் போய கொம்புன்னு. என்ன தம்பி, ஒரு ரசிகரை இப்படி பேசலாமா? கரமா எதுக்கெல்லாம் ரசிகர் பேர். ஏய் ஆனியாலே எத்தனை போட்டா? 11 ஆடிக்கிறேங்க. நீ ஆடுமா, உன் ஆட்டத்தை பார்க்க நான் ஓடோடி வந்தாமா. நீ ஆடுமா, ஆடு. தேங்க்ஸ். அடங்கோயால கற்பா மூச்சு மூக்கா, அப்படியே இந்த கல்லு தூக்கி மூக்க நெசிக்கிடுவேன். என்னப்பா கல்லு தூக்கிட்டு வர? எழுந்து போய் அப்படியே போட்டுருவேன்ல. ஒரு ரசிகனை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் மெத்து மேலே போய் நின்று பார்த்துக்கிறேன். ஓட்டாம்பர் பாதி மூக்க. ஏய் அங்க என்னடி பண்ற? சிப்பிங் ஆடுறேன்க்கா. ஏண்டியா வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சிப்பிங் ஆடிங்கிறியா? டே முண்டை கலப்ப, நீ தானே வீட்டுக்காரன், அதெல்லாம் சொல்ல மாட்டியா? ஏய் அது சிங்கப்பெண்ணில் சேர போறான், அதனால ஒளியாக போகுது. சிங்க பெண்ணா? அது என்னடா சிங்க பெண்ணு? கவர்மெண்ட் வேலை, போலீஸ். போலீஸ் மாதிரியா? அப்போ உன் பொண்டாட்டி போலீஸா? அதிக வாய பழகுறா, போலீஸ் தான் ஆக போகுது. அப்போ யார் தப்பு பண்ணாலும் உன் பொண்டாட்டி பிடிக்குமா? ஆமா பின்னா தப்பு பண்ண பிடித்தானே போலீஸ். ஏண்டியம்மா யார் தப்பு பண்ணாலும் பிடிப்பியா? ஆமா, யாராவது கண்ணு மேல தப்பு பண்ணா ஓங்கி அடிச்சு 1 டன் வெயிட்டா அது மாதிரி அடிப்பா. 1 டன் வெயிட் இல்ல, 5 டன் வெயிட். நீ என்ன கலாச்சில இருக்கிற, உன்னை நான் போலீஸ்ல பிடிச்சி விடுறேன் பாரு. சிங்க பெண்ணே அட கம்னு இருப்பா, நீ வேற எப்ப பார்த்தாலும் சிங்க பெண்ணு. பக்கத்துல இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு? நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஒல்லி ஆகி போய் சேரணும்ட்டு. எது போய் சேர்ந்துட்டு போறியா? என்ன சொல்ற? அந்த சார் இல்ல, நான் போலீஸ் ஆகி சிங்கப்பெண்ணில் போய் சேர போறேன். சிங்க பெண்ணே யோ கம்னு இருக்க மாட்டியா? சரிடி அம்மா, இந்த வர இரு. போ தேவையெல்லாம் பேசணுக்காம சிப்பிங் ஆடு. சிங்க பெண்ணே உன்னை ஆணினமே பாராட்டும்.
ஏய் என்னடி இவ சிப்பிங் ஆடிட்டு இருக்கா? தெரியலையே, எதனா உடம்புக்கு குறைப்பா போல் தெரியுது. போடு போடு கடகன்னு போடு. ஐயோ ஏங்க அறுந்து போச்சுங்க. ஏய் என்னடி பண்ணி நிக்கிற? பார்த்தா தெரியல ஸ்டிப்பிங் எல்லாம் நிக்குது. ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையா? சாப்பிட்டோமா தூங்கணுமா டிவி பார்த்தமா இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் சிங்கப்பூர்ல சேர போறேன். எங்க வீட்டுக்காரர் சேர்த்து விட போறாரு. சிங்கப்பூர்ல போய் சேர போறல நீ. உனக்குலாம் யாரி கொடுப்பாங்க சிங்கப்பூர்ல சான்ஸ்? ஏய் கலைக்காதீங்கடி. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உடம்ப குறைச்சு நான் சேரனா இல்லன்னு பாரு. அது சேர திருக்கிட்டான் 10 போலாங்கச்சு இந்த ஷிப்பிங் கவர் ஆத்துட்டியா இதான் வாங்கி கொடுக்குறியா? ஒரு 10-15 வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. நான் எங்கன்னா கொள்ளடிக்கிட்டு தான் போனோம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை பாராட்டும். இந்த ஆள் வேற நேரம் தராம பாட்டு பாடினு இருப்பான். யோ ஷிப்பிங் கவர் ஆத்திச்சு அது கட்டி கொடு. குடுமா இந்தாங்க. நைட்டில் நானே ஒன்று போய்க்குதே. ஏன் நின்று இருக்க ஏறு மாடு அதான் மூச்சினுக்குது. இங்க பாருங்க இது மாதிரி சொல்றாங்க வச்சுக்காதீங்க. அது எப்படி வீடு பக்கத்திலே இருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லாத இப்படி பண்ணுதுங்க. வந்துட்டான் 6000 போட்டுக்கின்னு இவனா கேட்க போறான்னு தெரியலையா? என்னப்பா உன் முன்னாடி ஏதோ போலீஸ் சேர போது யாருக்கிட்ட சொன்னீங்க? யாருக்கிட்ட சொல்லலாம்? பக்கத்து வீட்டுக்கார எங்கெல்லாம் சொல்லணும் இல்லை, நீங்களே முடி வச்சுக்கணும் எப்படியா? இதுனா இது ரொம்ப போச்சியா? அதெல்லாம் சொல்லலாம் அவசியம் இல்லை. அப்போனா அக்ரிமெண்ட்டில் ஒன்று எழுதி கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு எழுதி கொடுங்க. நாடி இதா தெரியலையே ஏன் அதை எழுதி கொடுக்கணும்? நம்ம அது கேள்வி ஆகுது. நாளை பின்ன நாங்கள் அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு பொருள் எடுப்போம், காய்கறி கடையில் போய் ஏதாவது திருடு வைப்போம், அதெல்லாம் நீ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறது? பார்த்து திட்டு முடிஞ்சுங்க இப்பயே உஷாராகுதுங்க. இந்த பாருப்பா எங்களுக்கு எழுதி கொடுத்தா தான் முன்னாடி போலீஸ் சேர விடுவோம், இல்லைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அவர் சொல்றதும் நியாயமா தான் இருக்குது. எழுதி கொடுக்கறது தான் நல்லது. பாய் ராய் முஞ்சியா அதுக்கு தான் சொல்லுதுங்கன்னா அதுக்கு நீ சப்போர்ட் பண்ற. போராடுவோம் போராடுவோம், இவன் முன்னாடி போலீஸ் ஆகக்கூடாதுன்னு போராடுவோம். தத்து முடிச்சுங்க மருந்து விட்டு கட்டுட்டு கெத்துரும் போலிக்குதா. ஏய் நீ ஷிப்பிங் ஆடு எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சிப்பிங் அறுந்து போச்சா? கயிறுல ஆடு. ஏமா நீங்க கொஞ்சம் வாங்கம்மா எங்களோட. போராடுவோம் போராடுவோம், அவன் முன்னாடி போராடுவோம். போராடுவோம் 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 போராடுவோம். கத்திங்க என்னப்பா எங்க பிரச்சனை? போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். என்ன பிரச்சனை? இங்க அநியாயம் அக்க போற நடக்குதுப்பா, எங்களால வாழ முடியல. என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஏன்பா இவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காருப்பா திடீர்னு என் கையில் சொல்லாத போலீஸ் ஆக போறேன்றாங்கப்பா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா சொல்ற? போலீஸ் ஆகிட்டா எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? தப்பு பண்ணாதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஏதோ காய்கறி பழத்தில் எதுனா அரிசி கிரிசின்னு எடுத்தாக்கா அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க? அடங்கொய்யா இல்ல திருட்டு களவாணி பையனா இவன். உன் பொண்டாட்டிய போலீஸ் ஆக போகுது. ஏதோ கெத்து குடி சோறு ஆக்க போறான் போலிக்குது வந்துட்டான். ஆமாப்பா நான் போலீஸ் பட்டானா காய்கறி கடையில் விற்கிற தக்காளி வெங்காயமா உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு? ஏங்க அதுக்கு தான் நான் சிப்பிங் விளாண்டு இருக்கிறேன். நான் இழைச்சிட்டு 6 மாசத்துல போய் சேர்ந்துருவேன். 6 மாசத்துல சரியா? லூசு மாதிரி பேசின்னு இருக்காத. அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் தேவை? ஏன்பா கவர்மெண்ட் தான் சிங்கப்பெண் படை போட்டிருக்க, அதுல போய் சேர போறப்பா. அது மட்டும் என்ன சொம்மாவா? அதில் கூட உன்னை சொம்மா சேர்த்துப்பாங்களா என்ன? இவர் தான் சொன்னாரு. உங்கள் வீட்டுக்கார உன்னை நல்லா ஏமாத்துறான், உஷாரா இருந்துக்கோ. யோ அந்த தம்பி சொல்றது உண்மையா? அது வந்து அதெல்லாம் நம்பாத. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ அதை நம்பி இருந்தனா நீ தான் ஏமாற போற. அதெல்லாம் போட்டு போயிட்டான். என்ன பண்ண போகுதுன்னே தெரியலையா? காலேருந்து என்ன சோறு திங்க விடாம என்ன எக்ஸசைஸ் பண்ண விட்டல நீ. உன்னை நான் சும்மா விட மாட்டியா? ஐயோ நில்லையா? எனக்கு கை காலம் வலிக்குது. நில்லையா?